எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல குரூப் 1 பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஜனவரி 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி 13. அதே மாதிரி இந்த பேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போ நடக்குது இந்த பேட்ச்ல அப்படின்னா, ஜனவரி 17ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் பத்தி தான் இது எப்படி நடக்கும்? இந்த பேட்ச்ல நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோமா? எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும்? இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு மொத்தமா 30 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின் இருக்கும். மொத்தமா இந்த பேட்ச்ல 6000 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். 3 ஃபுல் ரிவிஷன் லாஸ்ட்டா 3 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து உங்களுக்கு ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசென்ட்டா தான் வந்து சிலபஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்போம். பிளஸ் யூனிட் 8 இருந்தத வந்து யூனிட் 6ஆ மாத்திட்டாங்க. யூனிட் 9 பார்த்தீங்கன்னா, எக்கனாமியோட சேர்த்துட்டாங்க. எக்கனாமி, யூனிட் 9லாம் வந்து ஒரே யூனிட்டா மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸ் எப்போதும் போல. ஜியோகிராஃபி செகண்ட் யூனிட்டா இருக்கு. அடுத்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எத்திக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரே யூனிட்டா மாத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் டிஃபரெண்ட். ஓல்டு சிலபஸ்க்கும், நியூ சிலபஸ்க்கும். அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ வந்து சயின்ஸு, அப்புறம் ஜியோகிராஃபி, அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்கனாமி இதுல வந்து அப்படியே பிரிச்சு போட்டாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ. மத்தபடி வேற எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இப்போ சிலபஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்கும். யூனிட் 6ல வந்து உங்களுக்கு சிலபஸ்ல பார்ட் குடுத்துருப்போம்ல, இந்த பார்ட் வந்து டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு வேர் டூ ஸ்டடிலாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதோ, அத உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி மென்ஷன் பண்ணி குடுத்துருவோம். படிக்கிறதுக்கு புக் லிங்க்கும் ஷேர் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஜனவரி 17ஆம் தேதி இருக்கா, உங்களுக்கு 17ஆம் தேதி யூனிட் 6 பிளஸ் மேத்ஸ் 2மே வந்து டெஸ்ட் இருக்கு. யூனிட் 6 மேத்ஸ். ஸோ யூனிட் 6ல 100 கொஸ்டின், மேத்ஸ்ல 100 கொஸ்டின் அந்த மாரி உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 6 தான். அதுல திருக்குறள் டாபிக் வந்து டெஸ்ட். அடுத்து மேத்ஸ்ல வந்து மீப்பெரு காரணி, அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்சிஎஃப் டெஸ்ட். அடுத்து யூனிட் 6லயே அடுத்த சிலபஸ். அடுத்து வந்து மேத்ஸ். இந்த மாரி உங்களுக்கு இந்த பேட்ச் ஷெட்யூல் வைஸா டெஸ்ட் நடக்கும். இந்த பேட்ச்க்கான ஷெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ரீசனிங் ப்ரீவியஸா பார்த்தது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி, ஜியோகிராஃபி ஒவ்வொரு டாபிக் என்ன டாபிக், சிலபஸ் எந்த டாபிக் அத வந்து இதிலயே மென்ஷன் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ் டாபிக்க பார்த்துட்டு நீங்க படிச்சுக்க வேண்டியது உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி குடுத்துருவோம். பிளஸ் புக் லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். டெஸ்ட் இன்னைக்கு இருக்குன்னா, முன்னாடியே டெஸ்ட் உங்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதி டெஸ்ட் இருக்கு. ஜனவரி 13ஆம் தேதி லாஸ்ட் டேட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு 13ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான புக் லிங்க் வந்து ஷேர் பண்ணிருவோம். வேர் டூ ஸ்டடியும் ஷேர் பண்ணிருவோம். அத வச்சு நீங்க படிச்சுக்கலாம். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் அண்ட் பிடிஎஃப் குடுப்போம். படிக்கிறதுக்கு புக் லிங்க் குடுப்போம். ஆ இப்போ லிங்க் பொறுத்தவரைக்கும் இப்போ 8 பிஎம் இன்னைக்கு டெஸ்ட் டைம்னா, மறுநாள் 8 பிஎம் வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு லிங்க் ஓப்பன்ல இருக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ள லிங்க் ஓப்பன் பண்ணி, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் டிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்க ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கலாம். அதே மாரி நெக்ஸ்ட் பிடிஎஃப். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வித் ஆன்ஸர் கீயோட குடுப்போம். ஆன்ஸர் கீ வந்து பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜ்ல ஹைலைட் பண்ணி குடுத்துருப்போம். இப்போ ஃபியூச்சர்ல அகைன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், இல்ல ரிவிஷன் பார்க்கணும், ஃபாஸ்ட் ரிவிஷன் அப்படின்னா, பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த பேட்ச் வந்து ஒன்லி தமிழ் மீடியம் தான். ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இங்கிலீஷ் மீடியம் ப்ரொவைட் பண்ணல. இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 999 ரூபாய். இத எப்படி பே பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா, உங்கள பேட்ச்ல ஆட் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் வைஸா டெஸ்ட் நடக்கும். வேற ஏதாவது இந்த பேட்ச் பத்திய டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ தாராளமா கேட்கலாம். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7ஆம் தேதி வந்து ஜனவரி 7ல பார்த்தீங்கன்னா, 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். 1 இயர்க்கானது. இதுக்கான ஃபீஸ் வந்து ₹600 தான். அடுத்து லைவ் கிளாஸ் வந்து ஜனவரி 6ஆம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பேட்ச் பத்திய டீட்டெயில் வந்து நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 18. இதுக்கான ஃபீஸ் 500. ஸோ குரூப் 2, குரூப் 2A ஜிகே படிக்கிறவங்களா இருந்தா, இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இது தவிர ஏற்கனவே இப்போ 2024 டிசம்பர் வரையிலான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா, 1 இயர் வந்து ₹400 தான். ஸோ அதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்திய எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கங்க.
இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.